அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமி சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யூஜி டிஆர்பி ஜுவாலஜி யூனிட் 1 கிளாஸில் பிரமணிச்சு பார்க்க போகிறோம். இன்வெர்டிபிள் எக்ஸாம் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸானமி வகைப்பாட்டின் அடிப்படை கொள்கைகள், அதாவது வகைப்பாட்டின் சரிங்களா. உயிரியல் பெயர்கள், அதாவது என்ன அப்படின்னா பைனாமியல் நாமன்கில்ச்சர், பெயரிடல் விதி, ரூல் ஆஃப் நாமன்கில்ச்சர். வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது டாக்ஸானமின்னு ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். டாக்ஸானமி என்பது உயிரினங்களை அடையாளம் காணுதல், ஐடென்டிஃபிகேஷன், பெயரிடல் நாமன்கில்ச்சர், வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் என்பவற்றை அறிவியல் முறையில் செய்யும் உயிரியல் துறையாகும். டாக்ஸானமி என்ற சொல் டாக்சிஸ் அப்படிங்கிறது ஒழுங்கமைத்தல், நாமஸ் அப்படிங்கிறது விதி. டாக்ஸானமி என்பது சிஸ்டமேட்டிக்கின் ஒரு பகுதி. டாக்ஸானமி 3 அடிப்படை கொள்கைகள்: ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கில்ச்சர், அடையாளம் காணுதல், பெயரிடல் நாமன்கில்ச்சர், கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல். சரிங்களா. ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காணுதல், ஒரு உயிரினம் எந்த வகையை சேர்ந்தது என்பதை வெளிப்புற அமைப்பு, உடற்கூறு, மரபணு பண்பு ஆதாரமாக கொண்டு தீர்மானித்தல். ஒரு உயிரினம் எந்த வகையை சேர்ந்தது என்பதை வெளிப்புற அமைப்பு, உடற்கூறு, மரபணு பண்பு ஆதாரமாக கொண்டு தீர்மானித்தல். அதுதான் அது ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து நாமன்கில்ச்சர் அப்படிங்கிறது பெயரிடல். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரே ஒரு அறிவியல் பெயர், உலகளாவியல் பெயர் ஏற்றுக்கொள்ளுதல் உள்ள வகையில் பெயரிடுதல். அதுதான் நாமன்கில்ச்சர். ஏன்னா அந்த ஒரு பெயர் உலகளாவியில் ஏற்றுக்கப்படலாம். உதாரணத்துக்கு எலிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரேட்டஸ் நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அது எல்லா இடத்துலையுமே பயாலஜிக்கல் நேம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரேட்டஸ் தான் எலிக்கு. கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது வகைப்பாடு. ஒரு உயிரினங்களின் ஒற்றுமை, வேறுபாடு, பரிணாம உணர்வு ஆதாரமாக குழுக்களாக பிரித்தல். இந்த உயிரினங்கள்னா இதோட ஒற்றுமை, அதோடைய வேறுபாடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குழுக்களாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிரிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா. இப்போ உதாரணத்துக்குன்னா யானையெல்லாம் ஒரு கூட்டமாக நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி இப்போ சிங்கத்தெல்லாம் ஒரு இதை நம்ம பிரிக்கிறோம்ல, அப்படி நம்ம பிரித்து வைக்கிறோம். அந்த இதுதான். சரிங்களா. அடுத்து உயிரியல் பெயரிடல், பைனாமியல் நாமன்கில்ச்சர். முதலில் முன்வைத்தவர், அதாவது பைனாமியல் நாமன்கில்ச்சர் அப்படிங்கிறது கார்லோஸ் லின்னேயஸ் தான் முன்வைச்சிருக்காரு. அவர் வெளியிட்ட நூல் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் 1753. பைனாமியல் நாமன்கில்ச்சர் என்றால் ஒரு உயிரினத்திற்கு 2 சொற்கள் கொண்ட அறிவியல் பெயர்கள் வழங்கும் முறை, அதுதான் பைனாமியல் நாமன்கில்ச்சர். அதாவது ஒரு பகுதி பொருள், ஜீனஸ், ஸ்பீசிஸ், பேரின பெயர், சிற்றின பெயர் இரண்டும் சேர்ந்து சயின்டிஃபிக் நேம் உருவாகும். இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் அந்த ஜீனஸும் ஸ்பீசிஸ் பெயரும் சேர்ந்ததுனால தான் சயின்டிஃபிக் நேம் உருவாகுது. சரிங்களா. உதாரணம் ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோங்கிறது ஜீனஸையும், செப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸையும் குறிக்குது. மேஞ்சிஃபரா இண்டிகா மாமரம். சரிங்களா. மேஞ்சிஃபரா அப்படிங்கிறது ஜீனஸ், இண்டிகா அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். சரிங்களா. இந்த ஸ்பீசிஸ் இண்டிகாங்கிறது ஸ்பீசிஸ், அதாவது இந்தியாவில் இருக்குங்கிறதாக நம்ம சொல்லலாம். அந்த ஸ்பீசிஸ் ஆரிஜினானது இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இண்டிகா நம்ம பேர் வச்சிருக்கோம் மாமரத்துக்கு. சரிங்களா. பைனாமியல் நாமன்கில்ச்சர் சிறப்பு அப்படின்னா உலகம் முழுவதும் ஒரே பெயர் தான் இருக்கும், உள்ளூர் மொழி பெயர் குழப்பம் இல்லை, இன உறவுகளை அறிய உதவும், அறிவியல் ஆய்வுக்கு அடிப்படை. அதே மாதிரி பெயரிடல் விதி, ரூல் ஆஃப் நாமன்கில்ச்சர் அப்படிங்கிறது உயிரியல் பெயரிடல் இன்டர்நேஷனல் கோட் நம்ம நினைச்சோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம், அடிப்படையில் நடக்கிறது. முக்கிய கோடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கோட் பயன்படுத்தும் உயிரினங்கள் அப்படின்னா விலங்குகளுக்கு ஒரு கோட் பயன்படுத்துகிறோம், ICZN. தாவரங்கள், ஆல்கே, பூஞ்சைகளுக்கு ஒரு கோட் பயன்படுத்துகிறோம், ICN. பாக்டீரியா அப்படிங்கிறது ICNP, வைரஸ் அப்படிங்கிறது ICTV. சரிங்களா. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் கோடு. சரிங்களா. ரைட். அடுத்து இது இம்பார்ட்டன்ட்ங்க, இதில் கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ICZN எதுக்கு பயன்படுத்துகிறோம், ICN எதுக்கு பயன்படுத்துகிறோம், ICNP எதுக்கு பயன்படுத்துகிறோம், ICTV எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு கேட்கலாம். கோடை வச்சு நமக்கு கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா. பைனாமியல் நாமன்கில்ச்சர் முக்கிய விதிகள் எடுத்துக்கணும்னா பெயர் லத்தீன் அல்லது லத்தீனாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், உலகளாவியல் மொழி ஒருமைப்பாடு. பைனாமியல் நாமன்கில்ச்சர் எழுதும்போது லத்தீன் மொழி தான் எழுதணும். 2 சொற்கள் மட்டுமே இருக்க வேண்டும். முதல் சொல் ஜீனஸ், இரண்டாவது சொல் ஸ்பீசிஸ். ஜீனஸ் பேர் கேபிட்டலில் தான் தொடங்கணும். அதாவது ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறத கைச் கேபிட்டலில் தான் இருக்கணும். அடுத்து வர லெட்டர் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். சரிங்களா. ஹோமோ எழுதும்போது கைச் இருக்கக்கூடாது அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தப்பு. ஸ்பீசிஸ் பெயர், அதாவது ஸ்பீசிஸ் பெயர் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். சரிங்களா. ஹோமோசெப்பியன்ஸ். ரைட்டு. ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணும்போது அப்படின்னா இட்டாலிக்கில் தான் எழுதணுமா ஹோமோசெப்பியன் சொன்னாலே. கையெழுத்தில் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோமோசெப்பியன் எழுதிட்டு கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுவோம். ஒரு இனத்திற்கு ஒரு பெயர் மட்டுமே, அதாவது
லா ஆஃப் ப்ரியாரிட்டி, அதாவது முதலில் வழங்கப்பட்ட பெயர்களே செல்லுபடியாகும். ஒரு உயிரினத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்து திரும்ப திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா பேரை மாற்ற முடியாது. ஆத்தர் பேர் என்ன செய்யலாம் அப்படின்னா பின்னால் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு மேஜிஃபரா இந்தியா எல் அப்படிங்கிறது எல் வந்து எதை குறிக்குது அப்படின்னா என்ஐஎஸ் குறிக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு குயிக் ரிவிஸ்டர் கிளாசிஃபிகேஷன். பைனாமியல் நாமன்கில்ச்சர் அப்படிங்கிறது என்ஐஎஸ் ஒரு புத்தகம் பண்ணியிருக்காரு. ஸ்பீசிஸ் பிளான்டாரம். சரிங்களா?